யாராவது ஆட நினைச்சிங்க, ஆட்சிக்கு வந்துட்டோம், ஆடிரலாம், ஆடி பார்த்தோம்னு நினைச்சீங்கன்னா இப்பயே அந்த மைண்டை எரேஸ் பண்ணுங்க. 2 வார்த்தை ஆடாதீங்க. இங்க ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர்லாம் இல்ல, ஒரே சென்டர் தான் அப்படிங்கறத. பவர் சென்டர் வந்து மேலெடுத்து சமாச்சாரம். உங்களுக்கு புரியுங்களா? லாபி பண்ணுறவங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, டெண்டர் வாங்குறவங்க, இவங்க தான் போய் நிற்பாங்க. நான் வந்து அக்காவை பார்த்தேன், அண்ணியை பார்த்தேன், ஃப்ரெண்டை பார்த்தேன், தம்பியை பார்த்தேன், அப்பாவை பார்த்தேன், இப்படி போய் நிற்பாங்க. இது ஒரு குரூப். இது வந்து நமக்கு வந்து பெரிய இழப்பு இல்லாட்டாலும் அது வந்து மேலெடுத்து முறைகேடு சமாச்சாரம். அதில் காமன் மேனுக்கு அதில் பாதிப்பு இல்லை. காமன் மேனுக்கு ரொம்ப பாதிப்பு இந்த ஆர்டர். நான் அருவாள் எடுத்துகிட்டு வர்றேன், கேக் எடுத்து வெட்டுறேன், நடு ரோட்டில் வெட்டுவேன், நான் வந்து ஆடுவேன், பாடுவேன், யாரையும் நடமாட விட மாட்டேன், என் கட்சி சின்னத்தை போடுவேன், காரில் வெளியே வந்து பார்த்தா அப்படின்னா கூச்சல் போடுவேன், பெண்களுக்கு பீதியை கிளப்பேன். இந்த மாதிரி சமாச்சாரங்கள் அலோவ் பண்ண முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். காமன் மேன் அதுதான் எதிர்பார்க்குறான். லா அண்ட் ஆர்டர் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஊழல் நடக்காமனு கீழே நீங்கள் கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது எல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணிடுங்க. டிரான்ஸ்பர் தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சியில் ஸ்கீம் இருக்குது. நீங்கள் வந்து பஸ் சர்டிஃபிகேட்டோ டெத் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வந்து பெருசாக அப்ளை பண்ண முடியல. நீங்கள் டவுன்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சிக்னேச்சர் கூட தேவை கிடையாது. நீங்கள் க்ரீன் இங்கில் வந்து நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் சார்ட்டு வாங்க முடியல, ஆட்டோமேட்டிக்காக. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பண்ணிடலாம். இ சேவா மையங்களில் மத்திய அரசு திட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்வீஸை ஈஸியாக்கணும். உட்கார்ந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம். ஒரு மொபைலில் போட்டால் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் மணி அனுப்ப முடியுது. இப்போ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. அதை மாதிரி நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் தான் வெரிஃபை பண்ணால் நாங்கள் உட்கார்ந்த இடத்துல பண்ணி கொடுத்துருவோம். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வேணுமா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வசூல் பண்ணுறது உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல நடந்துருது. ஒரு மெசேஜ் வந்துடும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கு நீங்கள் வீடு அசஸ் பண்ண போனீங்கன்னா நேராக வாங்கன்னு அலைய விட்டுருவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது அலைய விட்டுறாங்க. நீங்கள் டேக்ஸை வசூல் பண்ணுறதுக்கு உட்கார்ந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இதை மாதிரி விஷயங்களை மாற்றினா போது மக்கள் ஏற்பா ஒரு மொபைலில் ட்ரை பண்ணப்பா வந்துட்டு க்யூவில் நிற்க வேண்டியது இல்லை. வீடு தேடி ரேஷன் பொருட்கள் ஏன் கொடுக்கக்கூடாது? வீடு தேடி லஞ்சம் கொடுத்தாங்கல்ல, வீடு தேடி 1000 ரூபா காசு கொடுத்தாங்கல்ல, வீடு தேடி ஏன் நீங்கள் வந்து இது கொடுக்கூடாது? நீங்கள் தேர்தலில் காசு கொடுத்தாங்க இல்லையா? அப்போ திரு விஜயகாந்த் ஒரு 2006 தேர்தல் சொல்கிறார், வீடு தேடி ரேஷன் பொருள். அந்த கான்செப்டே மாற்றி விட்டுருவோம். நீங்கள் உங்களுக்கு மாசமான உங்களுக்கு 1ஆம் தேதி வந்துடும். பலசரக்கு வாங்குறோம்ல, 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு வந்து அரிசி பருப்பு என்ன உண்டோ வந்துடும். முடிஞ்சு வச்சிருக்காது. இப்படித்தான் நீங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு இதை வந்துருச்சுன்னா மக்கள் ஹாப்பி ஆயிடுவாங்க. அதை தவிர ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது.